என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. யாழு, எதுக்கு இப்ப நீ இதுக்கெல்லாம் அழற? அழாத யாழு, இங்க பாரு, நான் சொல்றேன்ல, அழாதம்மா. நீ எப்படி அழாம இருக்க முடியும்? பண்ணி எருமை குரங்கு மூஞ்ச பாரு, கருவாயா, போடா கருப்பு மண்டி. ஐ டோன்ட் கேர். என்ன திட்டிக்க, அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா நீ நினைச்சது நடக்காதுடி. பாரு துளசி, நீ எப்படி சொல்றான் பாரு. இவன் ஒரு அண்ணனா? பாப்பா, நீங்க ரெண்டு பேரும் பண்ற டார்ச்சர் இருக்கே, என்னால முடியல. நான் எங்கன்னா போயிடலாமான்னு இருக்கு. ஏம்மா இப்படி பண்றீங்க? டேய் எருமை, நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல. அவதான் சின்ன பொண்ணு, ஆசைப்படுறாள. எழுந்துச்சு போயேண்டா. எதுக்குடா இப்படி பிடிவாதம் பண்ற? துளசி, இங்க பாரு, என்ன பொண்ணுக்கு பொண்ணு சப்போர்ட்டா? அப்படிலாம் இருக்காது. ஆயிரம் இருந்தாலும் நான் உன் கதிரு தெரியும்ல. என்ன வச்சுக்கலாம் யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. எனக்கு மட்டும்தான் நீ சப்போர்ட் பண்ணணும், சரியா? டேய், நான் சப்போர்ட் பண்ணலடா. பாவம்ல யாழ், நீ அவனை எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கான். நீ வேணும்னே பண்ணா எப்படிடா? எப்படிடானா அப்படிதான். ரொம்ப வாய் பேசினால உட்காந்து அலட்டும். நானா விட்டு கொடுத்து போற மாதிரியே இல்ல. என்னால மன்னிச்சிரு துளசி. சாரி, சான்ஸே கிடையாது. என்ன மச்சான், விசில் சவுண்ட்லாம் பலமா கேக்குது. எப்படிடா வந்தது? ஜீவானதான்னு பார்க்காமலே சொல்றேன். என்ன துளசி இப்படி கேட்டுட்ட? அவன் என் மச்சான் துளசி, என் ஃப்ரெண்டு. அவன் விசில் சவுண்டு கூட இப்படிதான் இருக்கும்னு எனக்கு அக்யூரேட்டா தெரியும். ஏன் நீ நடந்து போயேன், உன் கொலுசு சத்தம் எனக்கு தனியா கேட்கும். போறது என் துளசி தானே நான் கரெக்டா சொல்லுவேன். நீ என்ன துளசி, நீ ஆகட்டும் என் ஜீவாவா ஆகட்டும், நீங்க ரெண்டு பேரும் எந்த கூட்டத்துல எங்க இருந்தாலும் நான் கரெக்டா கண்டுபிடிச்சிடுவேன் துளசி. அது சரி, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் மச்சான். கீப் இட் அப் டா, இதே கண்டினியூ பண்ணு. நான் ஒருத்தங்க அழுதுட்டு இருக்கேன், நீங்களும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்களா? என்னை பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல தானே? ஐயோ, என்னது என் செல்ல குட்டி அழறாளா? யாழுமா, யாழ் குட்டி, ஏமா அழற? ஜீவ மாமா பாரு, இவன் எப்படி பண்றானு. எல்லாம் இவனால வந்தது. இவன் தான் என்ன ஆள வச்சு வேடிக்கை பார்க்கறான். ஐயோ, யாழ் குட்டி, அவன் உனக்கு அண்ணாமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்புமா. அண்ணன் அண்ணன், அவன் அண்ணன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறான். ஒரு தங்கச்சி தானே கேட்கறான்னு விட்டு கொடுக்காம கொடுக்க கூடாதா? எனக்கு அவன் விட்டே கொடுக்க மாட்டேங்கிறான். கருமாடி கருமாடி, மூஞ்சி பாரு, கருவா பையல, போடா. யாருக்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க. இன்னைக்கு நீ நினைச்சது நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். என்னம்மா, என்ன ஆச்சு? டே மச்சான், எதுக்குள்ள குழந்தைய அழ வைக்கிற? யாழ் குட்டி, ஏமா? டே மச்சான், எதுக்குள்ள யாழ் குட்டியை அழ வைக்கிற? சொல்லுமா, என்னன்னு சொல்லு. மாமா கிட்ட சொல்லு. மாமாவால முடிஞ்சது கண்டிப்பா செய்யறோமா? சொல்லி தங்கும். மச்சான், அதை மட்டும் கேட்காத. நீ கேட்டினா செய்யணும்னு நினைப்ப, வேணாம். அதை கேட்காத. நீ செய்யணும்னு நினைச்சா நான் விட மாட்டேன், பாத்துக்க. பாரு மாமா, இப்ப கூட எப்படி சொல்றான் பாரு. நீ சொல்லு, இவள ஒரு அண்ணனா? அச்சோ, யாழ் தங்கும், நீ என்ன வேணாலும் பண்ணுடி, அழ மட்டும் செய்யாதுடி. மாமாவால பார்க்க முடியலடி, கஷ்டமா இருக்கு. டே மச்சான், அப்படி என்னதானே அவ கேட்கறா? நீ என்னதான் வச்சிருக்க? டே, அவ என்ன கேட்கறாலும் கூடண்டா. அதெல்லாம் முடியாது மச்சான். இங்க பாரு, என்ன உன் ஆள் கேட்டுருச்சுன்றதுக்காக நான் கொடுக்கணுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் விட்டு கொடுக்க ஒரு விஷயமே கிடையாது. நான் விட்டாலாம் கொடுக்கவும் முடியாது. பாரு, நீ கேட்டால கூட விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான். ஓ, நீ மண்டையை வெடிச்சிட்டு போல இருக்கு. துளசி, என்னம்மா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை? நீயாவது சொல்லம்மா. இவ்வளவு நேரம் நீ பாடுபட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், இப்ப நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்னம்மா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை? ஐயோ அண்ணா, இங்க பிரச்சனை எதுவும் கிடையாதுண்ணா. இந்தா படுத்துட்டு இருக்கல ஒரு கருங்குரங்கு. இந்த கருங்குரங்கு என் மடியில படுத்துக்கிச்சாமா. யாழ் குட்டி படுக்கணும்னு சொன்னா, அவளை படுக்க விடாம குடுகுன்னு ஓடி வந்து இந்த கருங்குரங்கு படுத்துக்கிச்சு. இத பாத்துட்டு தான் யாழ்னி அழுதுட்டு இருக்கா. இதுக்காடி அழல? ஆமா, நான் தான் முதல்ல துளசியை மட்டும் மடிக்கு கூப்பிட்டேனே. எனக்கு கதை சொல்லு, நான் உன் மடியில படுத்துட்டு அப்படியே தூங்குறேன்னு சொன்னேன். சரின்னு சொன்னான். நான் வந்து இவ மடியில படுக்க வரதுக்குள்ள இந்தா படுத்திருக்கு பாரு, ஒரு கருங்குரங்கு ஓடி வந்து படுத்துக்கிச்சு. தெரியுமா, என்னை இப்ப வரைக்கும் படுக்க விட மாட்டேங்குது. 10 நிமிஷத்துக்கு மேல அதுவே படுத்துட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் அதுவும், 10 நிமிஷம் நானும் படுக்கணும். எந்திரிக்கவே மாட்டேங்குது. ரொம்ப பெரிய பிரச்சனை தாமா. தலை வலிக்குது. துளசி, எப்படிமா இதுங்களை சமாளிக்கிற? அண்ணா, என்னாலையும் முடியலதான், வேற வழி இல்லையேன்னு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேர் மட்டும் என்ன மாட்டிக்கின்னு முழிச்சிட்டு இருக்கேண்ணா. அது சரிதான். யாழ் குட்டி, நீ படுத்தா துளசி மடியில தான் படுக்கணுமா? இந்த மாமா மடி கூட காலியா தான் இருக்கு. மாமா கூட படுக்க வச்சு கதை சொல்லி தூங்க வைப்பேன். படுக்கிறதுனா படுக்கலாம், சரியா? வேணாம், உனக்கு சரியா கதை சொல்ல தெரியாது. துளசி தான் அழகா சொல்லுவா, நரி கதை சொல்லுவா, அப்புறம் நிறைய இருக்கு, கிளிகிளி தாமரை கதைலாம் சொல்லுவா.
உனக்கு அதெல்லாம் தெரியாது மாமா. கிளி தாமரையா? அது என்னம்மா கிளி தாமரை? அது ஒரு கதை இருக்கு, சூப்பரா இருக்கும். துளசி சொல்லுவா, நல்லா இருக்கும். அப்புறம் குள்ளநரி கதை ஒண்ணு இருக்கு, அதுவும் அழகா சொல்லுவா, பாட்டு பாடி சொல்லுவா. அவகிட்ட கேளு, அவ அந்த மாதிரி கதை சொன்னா நமக்கு தூக்கம் வராதவங்களுக்கு கூட அழகா தூக்கம் வரும். சொர்க்கமா தூங்கலாம், தெரியுமா? அது சரி. ஏண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் உனக்கு கதை சொல்லிதான் தூங்க வைக்கணுமோ? கண்டிப்பாண்ணா, நீங்க கதைய சீக்கிரம் கத்துக்கோங்க. அப்பதான் யாழுக்குட்டிய தூங்க வைக்க உங்களால முடியும், பாத்துக்கோங்க. ஆமா மச்சான், இந்த உக்காந்துட்டு இருக்க பாரு ஒரு வேலை பண்ணி, அதுக்கு நீ கதை சொன்னாதான் தூங்கும். பாத்துக்க, காலேஜ் ஹாஸ்டலுக்கு போனா கூட வெள்ளை பண்ணி ஃபோன் பண்ணி கதை கேட்கும். நானும் துளசியை மாத்தி மாத்தி இதுகிட்ட பேசியே ஐயோ எங்க ஃபோன் பேலன்ஸ் தீர்ந்ததான் மிச்சமா இருக்கும். பாத்துக்க. என்னடா இப்படி எல்லாம் சொல்றீங்க? யாழுக்குட்டி அப்படிலாம் இல்ல லெடி தங்கம், இவங்க எல்லாம் சும்மா தானே சொல்றாங்க. மாமா, எனக்கு கதை வேணும். இந்த துளசி மடியில படுக்கணும். நீ பேசி அந்த கருங்குரங்க ஏந்துக்க சொல்லு, நான் படுக்கிறேன். அடி சுத்தி உடைச்சு மறுபடியும் அங்கேயே வராப்பாரு. டேய் மச்சான், எழுந்திரியாடா, அவதான் குழந்தை கேட்கறாள் பண்ணி எழுந்திரிடா. மச்சி, வாய்ப்பே இல்ல மச்சி, உன் ஆளுக்காக சப்போர்ட் பண்ணிடலாம். இங்க என்கிட்ட கேட்காத சொல்லிட்டேன். என் தங்கச்சின்ன பாக்கலையாமா, இவன் ஆளுக்காக நான் எழுந்திரிக்கணுமா? அதெல்லாம் முடியாது, போங்கடா. டேய் எருமை, எவ்வளவு நேரம் நீ படுத்துட்டு இருக்க? அவ ஒரு 10 நிமிஷம் தானே கேக்குறா. எழுந்திரிடா, கொஞ்ச நேரத்துல அவ தூங்கிடுவாடா. தூங்கிட்டதுக்கு அப்புறமா நீ வந்து படுத்துக்க, அவளை ஜீவானா கூட்டிட்டு போயிடுவாங்க. டேய் எந்திரிடா. வாய்ப்பே இல்ல துளசி, எந்திரிக்கவே மாட்டேன். நாளா எந்திரிக்க முடியாது. பாரு மாமா, எந்திரிக்கவே மாட்டேங்குது. இப்ப சொல்லு, இதுல ஒரு அண்ணாவா? நீ சொல்லு. நான் திட்டின மட்டும் என்ன திட்டல. பாரு கருங்குரங்கு மூஞ்ச பாரு, எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. பாரு மாமா. ஆமா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாம் இங்க என்ன மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? அத்தை, டேய் கதிரு, அத்தை வந்திருக்காங்கடா. யாரு வந்தாலும் சரி, நாளா எந்திரிக்க முடியாது. அம்மா பாருமா, நீ எதுக்கு ஆடிட்டு இருக்க? ஆமா, இவன் எதுக்கு ஆடிட்டு இருக்கான்? ஏ துளசி, எதுக்கு யானி ஆடிட்டு இருக்கான்? நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க, எதுக்கு நீ வாழறா? அத்தை, அது ஒரு பெரிய கதை, பெரிய பஞ்சாயத்து இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க தான் அந்த பஞ்சாயத்துக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு போங்க. என்னது பஞ்சாயத்தா? அப்படி என்ன பஞ்சாயத்து? யாழி, நீ எதுக்கு பழுதுட்டு இருக்க? ஆமாத்த, பெரிய பஞ்சாயத்து தான். ஒன்னும் இல்லத்த, துளசியை மேல கூட்டிட்டு வந்திருக்கா. இவ படுத்துக்கிட்டு கதை கேட்கணும்னுட்டு. அதுக்குள்ள உங்க புள்ள இருக்கா பாருங்க, அதான் என் மச்சான் குடு குடு ஓடி வந்து துளசி மடியில படுத்துக்கிட்டாராமா. அவன் படுத்துக்கிட்டான்னு இவ பார்த்து அழுதுட்டு இருக்கா. எழுந்திரினா எந்திரிக்க மாட்டேங்கிறான். என்னன்னு நீங்க தான் கேட்கணும். உங்க பிள்ளைய ஏதாவது கண்டிச்சு அவனை எழுப்பி விடுங்க. பாவம், என் ஆள்குட்டி ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்காத்த. ஏதாவது பண்ணி சமாதானப்படுத்துங்க அத்தை. அது சரி, இது ஒரு பஞ்சாயத்துன்னு என்ன கூப்பிடுறீங்க பாருங்க உங்களை. டேய் கதிரே, எழுந்திரிடா. குழந்தை அழுதுட்டு இருக்கால, அவ கொஞ்ச நேரம் படுக்கணும்ன்றால, படுக்கட்டும், நீ எந்திரி. அம்மா, அதெல்லாம் முடியாது. என்ன வரவங்களா அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் முடியாது. இங்க பாருடா, இப்ப நீ மட்டும் எந்திரிக்கல. இங்க பாரு, அம்மா கொல்லாதால ஆயிடும், பாத்துக்க. இங்க பாரு துளசி, அவளை கொஞ்ச நேரம் படுக்க வச்சுட்டு சீக்கிரமா போய் எல்லாரும் படுங்க. காலையில நம்ம கோவிலுக்கு கிளம்பணும், தெரியும்ல? என்ன துளசி, நீ அமைதியா இருக்க? அம்மா வீட்டுல அம்மா கிட்ட சொன்னியா? அம்மா என்ன சொன்னா? அம்மா வரேன்னு சொன்னானா இல்லையா? இல்ல அத்தை, அம்மா வரலையாம்மா. நானும் வரல அத்தை, நான் எப்படி வர முடியும்? துளசி, என்ன உனக்கு? இங்க பாரு, நம்ம காலையில குலதெய்வ கோயிலுக்கு போறோம், அவ்வளவுதான். லட்சுமி வரலன்னா பரவாயில்ல, லட்சுமி அவங்க அண்ணனை பாத்துக்கிட்டோம். நீ எங்க கூட வா. என்ன, உன்னை லட்சுமி அனுப்ப மாட்டாளா? இல்ல அத்தை, அம்மா போனதை சொன்னாங்க. ஆனா அப்பா எதுவுமே சொல்லல அத்தை. அப்பா எதுவுமே சொல்லாம நான் வந்தா நல்லா இருக்காதுல்ல. நீங்க போயிட்டு வாங்க அத்தை, அது வரைக்கும் நான் மாமா பாத்துக்கிறேன். மாமாக்கு என்னவோ எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அத்தை. துளசி, என்ன விளையாடுறியா? போறது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு, நீ வராம எப்படி? நீ முக்கியமா வரணும், வந்தே ஆகணும். நீ இல்லாமலாம் கோவிலுக்கு போக முடியாது, பாத்துக்க. இங்க பாரு, லட்சுமி கிட்டயும் அண்ணன் கிட்டயும் நான் பேசிக்கிறேன். நீ நாளைக்கு கண்டிப்பா கோவிலுக்கு வர. போய் சீக்கிரமா துணிமணிகள்லாம் எடுத்து வை. நாளைக்கு காலையில வேன் வந்துடும், வந்ததும் கிளம்புறோம் நாம, புரியுதா? அத்தை. ஏ துளசி, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, அம்மா தான் மாமா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு? டேய் கதிர், புரியாம பேசாதடா. அப்பா ஏற்கனவே கோவமா இருக்காங்க. இப்ப நான் அப்பா பேச்ச மீறி வந்தா இன்னும் அவர் ரொம்ப கோவப்படுவாருடா. இங்க பா துளசி, அதான் சித்தப்பா கிட்ட அத்தை பேசுறேன்னு சொல்றாங்கல்ல, பேசுவாங்க. நீ இதை பத்தி கவலைப்படாத. இல்லையா, நான் வேணாலும் பேசுறேன். இல்லண்ணா, அப்பா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. துளசி, அண்ணன் வேணாம்னு நினைக்கிறாரா? இல்ல உனக்கே எங்க கூட வரதுக்கு இஷ்டம் இல்லையா? ஐயோ, அப்படிதான் இல்ல அத்தை. எனக்கு உங்க கூட வரணும் தான் அத்தை ஆசை. நான் எப்படி வர மாட்டேன்னு நினைப்பேன்? எனக்கு வரணும் தான் அத்தை ஆசை. ஆனா அப்பா தான் என்கிட்ட ஏற்கனவே பேச மாட்டேங்கிறாரு. இன்னும் நீங்க பா துளசி, நீங்க வந்து போக இருக்கிறதுனால தான் அண்ணன் கிட்ட சரியா பேசுறது இல்ல. எனக்கு புரியும், புரியாமலாம் இல்ல. நீங்க பாருமா, அண்ணனுக்கு கூடி சீக்கிரம் எல்லாமே புரிய வரும். நானுமே இவ்வளவு நாள் எதுவுமே புரிஞ்சுக்காம ஒரு ஜடமா தான் இருந்தேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது. இது போல அண்ணனும் சீக்கிரம் புரிஞ்சுப்பாரு. அண்ணனுக்கு இருக்கிற கோவம் நியாயமானது தானே. சீக்கிரம் அந்த கோவம் தனியும், பார்க்கலாம். அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அத்தை. ஆனா அப்பா என்ன கோவிலுக்கு அனுப்புவாரான்னு. துளசி, ஆத்த மாமா கிட்ட நான் பேசிட்டேன்.
மாமா உன்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு. இங்க பாரு, மாமா எப்படி உன்னை அனுப்பாம இருப்பாரு? நாங்க எப்படி உன்னை விட்டுட்டு போவோம்? அதெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுடி. நீ காலையில கிளம்பி வந்துடுற, சரியா? மா, துளசி வருவா. அப்புறம் என்ன துளசி, பார்த்தல சூர்யா எப்படி உன்னை விட்டுட்டு போக சம்மதிப்பான்? நீ எப்படி யாரா நீங்க கூட வரதுதான். இங்க பாரு, சூர்யாவே சொல்லிட்டான், நீ உனக்கு மாதிரி எங்க கூட வந்துரு. காலையில சீக்கிரம் வா, இல்லையா இங்கே கூட நைட்டு தங்கிடு. காலையில நம்ம எல்லாரும் கிளம்பி போறோம், போதுமா? அப்பாடா, நீ இப்பதான் சந்தோஷமா இருக்கு துளசி. நீ ஏன் எங்க கூட வரப்போற? ஜாலியா இருக்கு. குட்டப்பாவாட, என்னடி உங்க மாமா கரெக்டா வேலை செய்யறாரு போல இருக்கே. எருமை மூஞ்சி பாரு. உனக்கு தோணுச்சா வந்து அப்பா கிட்ட பேசி என்ன கூப்பிட்டு வரணும்னு? உனக்கு தோணுச்சாடா? இங்க உட்காந்து வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தல. ஏ மாமானா மாமாதான். ஏ சூர்யா மாமா எப்படி என்ன விட்டுட்டு போவாரு? அதான் பாரு, போய் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசி என்னை கூட்டிட்டு போறதுக்கு சம்மதம் வாங்கிட்டாரு. நீயும் இருக்கி ஓட்ட ட்ரௌசரு. எருமை, நான் போய் அத்தை மாமா கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள அண்ணன் முந்திக்கிட்டாரு. அது சரி, அண்ணனாவது உன்னை விட்டுட்டு வரதாவது. உன்னை விட்டுட்டு அவரு எப்படி வருவாரு? கோவிலுக்கு நீ இல்லாம அண்ணனா? சான்ஸே இல்லையே. அதான் எங்க அண்ணன் போய் அத்தை மாமா கிட்ட பேசிட்டாரு. அண்ணன் மட்டும் பேசலனா நான் கண்டிப்பா பேசியிருப்பேன். லூசு, பேசி உன்னை கூட்டிட்டு போகாம இருப்பேனா? உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி கோவிலுக்கு போவோம்? நான் வேணா அம்மா கிட்ட சொல்லியிருப்பேன், அம்மா துளசி வரலன்னா நானும் வரலன்னு சொல்லியிருப்பேன். எருமை மூஞ்ச பாரு, என்ன நீ இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியாடி? போடி குட்டப்பாவாட. ஏதோ சொல்ற, நம்புறேன். இங்க பாரு, என்னை விட்டுட்டா எங்க போகணும்னு நினைக்காதடா, கொன்னுடுவேன் பாத்துக்க. எருமை, துளசி இல்லாம கதிர் போவானா? அப்படிதான் விட போக மாட்டேன். எருமை, உன்னை கூட்டிட்டு போவாம போக மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் சாக போனாலும் உன்னை கூடவே கூட்டிட்டு போயிடுவேன். என் கூட சேர்ந்து செத்துருடின்னு. உன்னை மட்டும் உயிரோட விட்டுட்டு நான் மட்டும் சாவனா என்ன? அட பண்ணி, டேய் கதிரு, அங்க பாரு. எங்க துளசி? எனக்கு அந்த பக்கம் பாருடா, யாரு நிக்கிறாங்கன்னு. எவ்வளவு ஜாலியா இருக்காங்கல்ல எல்லாரும் சேர்ந்து. எல்லாரும் வெளியில போக போறாங்க. பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. என்ன நமக்கு இப்படி ஒரு குடுப்பனை இல்ல, பரவாயில்ல. இத பாக்குற குடுப்பனாச்சும் இருக்கே, அது போதும். கூடிய சீக்கிரத்துல இந்த குடும்பத்துல நானும் ஒரு ஆளா வருவேன்ல. இப்பவே அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். என்னடி நேத்து, சரிதானே? நேத்ரா நிக்கிறாடி. ஆமாண்டா, அவதான் ரொம்ப நேரமா இருக்கா போல இருக்கு. நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா போல. சரி டேய் எருமை, அவளை கோவிலுக்கு கூப்பிட்டியா? எப்படி துளசி கூப்பிட முடியும்? நான் கூப்பிட்டா அவ வரேன்னு சொல்லுவான். ஆனா அம்மா என்ன நினைப்பாங்க? அண்ணன் ஒத்துப்பாரா? அம்மாவும் அண்ணனும் ஒத்துக்கலனா அவளை நான் கூப்பிட்டா அது தப்பாயிடும்ல. அவளை ஏமாத்துற மாதிரி ஆயிடும்ல. டேய் கதிரு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நம்மளாம் குடும்பமா போகும்போது அவ மட்டும் எப்படா தனியா இருப்பா? இப்பவே பாரு, அவ முகம் எப்படி வாடி போயிருக்குன்னு. உனக்கு தெரியுதா இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியுது துளசி. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? அவளை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவன் மனசை வேதனை படுறத விட அவளை கூப்பிடாம விடுறது எவ்வளவு தேவலாம் இல்ல? விடு, பாத்துக்கலாம். என்னைக்கா இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுக்கு வந்துருவாள்ல, அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம். கதிர் அண்ணா, சொல்லுங்கண்ணா. நம்ம எல்லாம் கோவிலுக்கு போறோம், தெரியும்ல? நம்ம மட்டும் போனா எப்படி? உன் ஃப்ரெண்டு நேத்ரா இங்க தானே இருக்கான். அவன் மட்டும் தனியா எப்படி இருப்பா? அவளும் வயசு பொண்ணு தானே. அவளை தனியா விட்டுட்டு போனா சரியா வராது. அவளையும் கூப்பிடு, நம்ம எல்லாரும் ஒன்னா போயிட்டு வந்துருவோம். ஆமா, நான் மறந்து போயிட்டேனே. ஆமா கதிரு, அவளையும் கூப்பிடு, நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். அந்த பொண்ணு மட்டும் இங்க விட்டுட்டு போறது தப்பு இல்ல. அந்த பொண்ணு மட்டும் ஒண்டியா தனியா எப்படி இங்க இருப்பா? அது ரொம்ப தப்பு. அந்த பொண்ணையும் கூப்பிடு, அவ இப்ப லீவ்ல தானே இருக்கா. மண்டா அதோ யாழினி கூட பேசிக்கிட்டு சிரிச்சு விளையாடிட்டு இருப்பா. அவளையும் கூப்பிடு, போயிட்டு வந்துருவோம். டேய் கதிரு, பாத்தியா நான் என்ன யோசிச்சனோ அததான் என் புருஷனும் யோசிச்சிருக்காரு. தெரியுதா மாமா எப்படி யோசிச்சிருக்காருன்னு பாரு. ஆமா துளசி, அண்ணன் எல்லாத்தையுமே யோசிக்கிறாரு. அண்ணா இன்னும் என்னடா பாத்துட்டு இருக்க? அந்த பொண்ணு அங்கதான் இருக்கா பாரு. போய் அவளை கூப்பிடு. நானும் அம்மாவும் கூப்பிட்டேன்னு சொல்லு, கண்டிப்பா வருவா. காலையில ரெடியாக சொல்லு, நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். கண்டிப்பா அண்ணா, இந்த நீ இப்பவே சொல்லிடுறேண்ணா. டேய் கதிரு, ஒரே ஜாலிதான். கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் ஆளு குலதெய்வம் கோயில பார்க்க போறா. போ என்ஜாய் பண்ணுங்க. சீக்கிரம் போய் நேத்ராவை கூப்பிடு, போ. அவ வேற சோகமா நிக்கிறா பாரு, போடா. இதோ போற துளசி, கண்டிப்பா போறேன். அவ இதை கேட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவா தெரியுமா? ஆனா துளசி, அண்ணாக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேன்னு தெரியல துளசி. எனக்கு பதிலா நீ அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லிடு. எருமை, இப்ப அது ரொம்ப முக்கியமா? போடா, அவங்க நின்னுட்டு இருக்கா பாரு. நம்ம எல்லாம் இங்க ஒன்னா இருக்கோம், அவ மட்டும் தனியா இருக்கா. அதை பார்த்து அவ ஃபீல் பண்ண போறா. போடா. அது போய் அந்த பொண்ணையும் கூப்பிடு. நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, கண்டிப்பா வருவா. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பேசி பழகுறா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையா சொல்லணும்னா அந்த பொண்ணு ரொம்ப வெகுளியா இருக்கா. நீ கூட்டிட்டு வா. பாவம், அம்மா அப்பா இல்லாத பொண்ணு.
நம்ம தான் அந்த பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்கணும். போ போ, நீ கூப்பிடு. ஆன்ட்டி கூப்பிட்டாங்கன்னு சொல்லு, ஓடி வருவா பாரு. சரிங்கம்மா, இதோ போறேம்மா. இந்த மச்சி என்ன அத்தையும் சூர்யா மச்சானும் ரூட்டை கிளியர் பண்ணி தராங்க போல இருக்கே. மாப்பிள்ள உன் காத்துல மழைதாண்டி. போடா மச்சான். ஏய் என்ன, ஏன் அவங்க கூட பேசிட்டு இருந்து வந்துட்டேன். ஏதாவது நினைக்க போறாங்க, நீ போ. என்ன கதிர், நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ மறுபடியும் வந்துட்டே இருக்க. சொன்ன கேளு, போ. அவங்க ஏதாவது நினைக்க போறாங்க, போ. ஏய், உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேனே. போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குலாம் தெரியும் என்ன போன்னு சொன்னதே அவங்க தான். என்னது, உன்னை போ சொன்னதே அவங்களா? ஏய் எதுக்கு? ஏன் நான் இங்க இருந்தது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கோ? லூசு மூஞ்ச பத்தியா? அப்படி கூட யாராவது நினைப்பாங்களாடி? ஏண்டி எதுக்கடி இங்க தனியா நின்னுட்டு இருக்க? நாங்களும் அங்க இருக்கோம்ல, வர வேண்டியது தானே? இல்லப்பா, வந்திருப்பேன். ஆனாலும் நீங்களும் உங்க ஃபேமிலியோட இருக்கீங்களா, அங்க நான் வந்தா ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, நீங்களாம் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, கோவில் அது இதுன்னு. அங்க நான் வந்தா உனக்கு சங்கடமா இருக்கும்ல, அதனால நான் வரல. என்னை பார்த்து நீ ஃபீல் பண்ணுவல, அதான் நான் வரல, இங்கேயே நின்றுட்டு இருந்தேன். இப்பதான் சித்தப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேனா, பார்த்தா நீங்களா இருந்தீங்களா. ஆனாப்பா, உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமே உன் குடும்பத்தோட நான் வந்து சேரணும்னு அவ்வளோ ஆசையா இருக்குப்பா. என்ன பண்ற? யாராவது பார்க்க போறாங்க, அப்புறம் பார்த்தா பிரச்சனையாக போகுது. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்த்தாலும் துளசியும் அண்ணாவும் இருக்காங்க, சமாளிச்சுப்பாங்க. அதெல்லாம் நீ கவலைப்படாத. ஏய் என்னடி ஃபீலிங்கா இருக்கான்? எங்களெல்லாம் பார்க்கும்போது உனக்கு கஷ்டமா இருக்காடி? அப்படி இல்லை, ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கமா இருக்கு. எப்படா உங்க குடும்பத்தோட வந்து சேருவேன்னு ரொம்ப ஏக்கமா இருக்கு. உங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏய் நீங்க ஒன்று பண்ணுங்க, போய் சுத்தி போட்டுக்கோங்க. ஏன்னா நானே கூட கண்ணு வச்சிருப்பேன். இவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருந்தேனா, நீ உன் துளசி மடியில படுத்துக்கிட்டு, அங்க யார் நீ உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, ஜீவானா அதை சமாளிச்சுக்கிட்டு, எவ்வளோ நல்லா இருக்கு. அத்தை வந்து உங்க எல்லாரையும் கண்டிச்சிட்டு இருக்காங்க. மாமா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து சிரிக்கிறதா சிரிக்க வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த இடத்துல நானும் இருக்க மாட்டேனான்னு ஒரு வித ஏக்கமாவும் இருக்கு. இப்போ நாங்க இருப்பேன்னு எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்குடா கதிர். ஏய் நேத்துமா வருத்தப்படாதடி, நீ சீக்கிரமே நம்ம குடும்பத்தோட வந்துடுவ. இங்க பாரு, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? நாளைக்கு நாங்கள் எல்லாரும் எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், ஃபேமிலியா போறோம். சந்தோஷமா இருக்கு. அதான் இது கேட்டுட்டு இருந்தேன், நீங்க கோவில் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆமா, கோவில்னா ரொம்ப தூரமா, ஊரா? ஆமாண்டி, கொஞ்சம் லாங் தான். நாங்கள் நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்புறோம். ஏர்லி மார்னிங் போயிட்டு நாளைக்கு ஃபுல்லாக கோவிலில், அடுத்த நாளும் அங்கே தான் இருப்போம். ஸோ 2 days அங்கே தான் இருப்போம். அடுத்த நாள் நைட்டு தான் கிளம்பி மார்னிங் இங்கே வருவோம். என்ன கதிர், அப்ப 2 நாள் நான் உன்னை பார்க்க முடியாதோ? கஷ்டமா இருக்கும். ஆனா என்ன பண்ண, கோவிலுக்கு போய் தான் ஆகணும்ல. சரி, கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணு, பண்ணாம இருக்காத. வீட்டுல யாருமே இருக்க மாட்டீங்களா? நான் மட்டும் தனியா இருப்பேனா? ஆமாம், நீ மட்டும் தனியாக இருக்கணும். இருந்துப்பல்ல, ஜாக்கிரதையாக இருந்துப்பல்லடி. நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன். எனக்கு தனியா இருந்து பழகி போச்சு, அதெல்லாம் இருந்துப்பேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா உங்க எல்லாரோடவும் இருந்து பழகிட்டேனா, மறுபடியும் தனியா இருக்கணும்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, 2 days தானே, அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறேன். இந்த 2 நாள் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. உன்னை மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியுமே மிஸ் பண்ணுவேன். சீக்கிரம் வந்துருங்க, சீக்கிரமா வா. நான் டெய்லியும் துளசி அக்கா கையால் சாப்பிட்டு பழகிட்டேனா, இப்போ தனியாக சமைச்சு சாப்பிடணும்னா ஐயோ நினைக்கும் போதே வாந்தி வருதுடா. என்னடி வாமிட்லாம் வருதுன்னு சொல்ற? நான் எதுவும் பண்ணலையடி. இப்போ வரைக்கும் ஒரு கிஸ்ஸோட தானே இருக்கு, அதுக்குள்ள வாமிட்லாம் எடுக்கிற? டேய் பொறுக்கி, மூஞ்ச பத்தியா? நான் எப்படி சொன்னா நீ எப்படி எடுத்துக்கிற? ஏதாவது பண்ணுவியாக்கும், மவனை கட் பண்ணிடுவேன் பாத்துக்க. அடி பாவி, ஏண்டி முன்னாடிதான் இப்படி பேசிட்டு தெரிஞ்ச, இப்பவுமா? டேய் என்ன, நான் கட் பண்ணிடுவேன்னு சொன்னது நம்ம லவ்வ. நீ என்ன எங்கெங்கயோ போற? சிச்சி சிச்சி, பேட் பாய். நான் அப்படி எல்லாம் நினைக்கலடா, நம்ம லவ்வ தான் கட் பண்ணிடுவேன்னு சொன்னேன். இப்படியே பேசிட்டு இருந்த
கட் பண்ணிடுவேன் லவ் பாத்துக்க. நீ எதுக்கும் துணிஞ்சவன் தெரியும்டி. நீ எது வேணாலும் பண்ணுவ. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் 2 நாள் ஜாலியா தனியா இருக்க போற, என்னை விட்டுட்டு சந்தோஷமா இருக்க போற, என்ஜாய் பண்ண போற, அப்படிதானே? ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஏன்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? என்னையும் கூட்டிட்டு போகணும்னு உனக்கு தோண மாட்டேதுல்ல? என்னை ஏதாவது பேசி உன் கூட கூட்டிட்டு போலாம்ல? என்னடா குழந்தை பிள்ளை தனியா இருப்பாளே அப்படின்னு உனக்கு தோணலல்ல? என்னையும் கூட்டிட்டு போலாம்ல? போய் பேச, என்னையும் கூட்டிட்டு போயேன். எனக்கு உங்க ஃபேமிலியோட வரணும்னு ஆசையா இருக்கு. நானும் வரேன். ஆன்ட்டி ஏதாவது சொல்லுவாங்களா? இல்ல சூர்யா மாமா ஏதாவது சொல்லுவாரா? யாராவது ஏதாவது திட்டுவாங்கன்னு கேட்காம இருக்கியா? என்னையும் கூட்டிட்டு போப்பா. ஏய் அடி ராங்கி, உன்னை கூட்டிட்டு போகாம இருப்பேன் அடி. நான் உன்னை கூட்டிட்டு போகிறதுக்காக தாண்டி வந்திருக்கேன். நீயும் நாளைக்கு எங்க கூட கோவிலுக்கு வர. அது என்ன சொல்ற? நிஜமாவா? நிஜமா நாளைக்கு நான் உங்க கூட கோவிலுக்கு வர போறேனா? டேய் விளையாடல, சீரியஸா தானே சொல்ற? அடி சொல்லு குட்டி, உண்மையா தாண்டி சொல்றேன். நாளைக்கு நீ எங்க கூட கோவிலுக்கு வர. நம்ம எல்லாரும் ஃபேமிலியா போறோம்டி. இந்த ஃபேமிலியில என் பொண்டாட்டியும் வரா. அதை தாண்டி சொல்றேன், என் பொண்டாட்டி. அது சத்தியமாவா? நிஜமாவா? என்னால நம்பவே முடியல தெரியுமா? உன்னால மட்டும் இல்லடி, என்னாலுமே தான் நம்ப முடியல. எனக்கும் ஆசையா தான் இருந்தது உன்னை எப்படியாவது கூட்டிட்டு போகணும்னு. மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா என் மனச எங்க அண்ணன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு தெரியுமா? எங்க அண்ணன் நீங்க நின்று பார்த்துட்டு இருந்தத அவர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அந்த பொண்ணு மட்டும் எப்படி தனியா விட்டுட்டு போறது? அவளும் வயசு பொண்ணு தானே, அவ மட்டும் எப்படி வீட்டுல தனியா இருப்பா? அவளையும் கூப்பிட்டு வாப்போ கதிர் அப்படின்னு சொல்லி அண்ணன் தான் அனுப்பினாரு. அதுக்கு அம்மாவும் ஆமாமா, அது எப்படி வயசு பொண்ணை விட்டுட்டு போக முடியும்? யாழினி ஷாலினி மாதிரி அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தான், அவளையும் போய் கூட்டிட்டு வாடா அப்படின்னு அம்மா என்ன அனுப்பி விட்டாங்க. ஏய் உன்னை கூட்டிட்டு போனான்னு அவங்க கிட்ட கேட்க எனக்கு பயமா இருந்தது. அம்மா கிட்ட கூட பேசுறேன்னு வச்சுக்க, ஆனா அண்ணன் கிட்ட பேச எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆனா உண்மையா சொல்றேன், என் அண்ணன் என் மனசை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாருடி. என் மனசை மட்டும் இல்ல, உன் மனசையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டாருடி. நீ எதுக்காக ஏங்குவேன்னு அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் போய் அவளும் நம்ம குடும்பம் தான், போய் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வான்னு என்னை அனுப்பி விட்டாங்களே. அம்மாவும் அண்ணனும் தாண்டி அனுப்பி விட்டது. கதிர் எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சவதா தெரியுமா? நான் இந்த வீட்டுக்கு வரல, நான் யாருன்னே தெரியல. ஆனா என்னைய இந்த அளவுக்கு பாத்துக்கிறாங்கன்னா, நாளைக்கு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டேன்னா என்னை எந்த அளவுக்கு பாத்துப்பாங்க? கதிர் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதும் இவ்வளவு நாள் தனிமையில இருந்ததுக்கும் இப்ப எனக்கு ஒரு பெரிய குடும்பம் கிடைக்க போகுது. அதுவும் எல்லாமே இருக்கிற குடும்பம். பாசம், அன்பு, அரவணைப்பு எல்லாமே இருக்கிற குடும்பம் எனக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? டி கதிர், நான் உன்னை விரட்டி விரட்டி காதலிச்சதுக்கு எனக்கு இது எவ்வளவு பெரிய பலன்ல. கண்டிப்பாமா, நான் உன்னை மிஸ் பண்ண இருந்தேனடி. அடி ராங்கி, நல்ல வேலை நீ உன் காதலை சொல்லலைனாலும் உன் காதல் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என் ராங்கியை நான் மிஸ் பண்ணல. லவ் யூ டியர் ராங்கி. சரி சரி பொண்டாட்டி, காலையில நம்ம கோவிலுக்கு போறோம்டி. கிளம்பி ரெடியா வந்துருவல்ல? அதெல்லாம் கரெக்டா கிளம்பிடுவேன்டா புருஷா. நான் எப்படி கிளம்பி வரேன்னு மட்டும் பாருடா என் புருஷா. லவ் யூ டி ராங்கி. லவ் யூடா புருஷா. அடி பேசிக்கிட்டே நிக்காத, டக்குன்னு போயிட்டு சாப்பிட்டு கடகன்னு படுத்துரு. காலையில ஏர்லி மார்னிங் கிளம்பணும், ஓகேவா? சீக்கிரம் கிளம்பிடுடி, லேட் பண்ணிடாத. அப்புறம் லேட் பண்ணிட்டு மாமியார் கிட்ட திட்டு வாங்காத, பாத்துக்க. சீக்கிரம் கிளம்பிடு, எங்க அம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க, பாத்துக்க. அதெல்லாம் என் மாமியார் டென்ஷன் ஆகாத அளவுக்கு நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன். எப்படி கிளம்பி வரேன்னு மட்டும் பாருடா புருஷா. வந்துரு, ஓகேவா? லவ் யூ டி. போனட காட்டி என்ன தலையாட்டி பொம்மை போல மாத்தி புட்ட. விழி தந்தி அடிக்குது, என்ன நடக்குது தெரியல. இருதயம் குமி அடிக்குது, சொல்லி முடிக்கவும் முடியல. மழை காலத்தில் இன்று குடை தேடினேன், இன்று உனை தேடி தவிக்கின்றேன். ஏன் சொல்லடி, ஒரு வெயில் காலத்தில் பஞ்சு மெத்த கால் முளைச்சி நடந்து வந்தது போல நீ சுத்தி வந்து இழுக்கிறியே சும்மா கிடந்த ஆள. சரிம்மா, நான் கீழே போறேன். யாரும் வா கீழே போவோம். நீ படுக்கணும்ல, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். வா போலாம். டேய் ஜீவா, நீயும் வா, நம்ம கீழே போய் படுப்போம்.
துளசி நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வந்து பாத்துட்டு போ. நானும் கொஞ்ச நேரம் துளசி கூட இருந்துட்டு வரேம்மா. இப்பதான் கதை நான் போயிருக்கான். நான் துளசி கூட படுத்துக்கிட்டு கதை கேட்க போறேம்மா. அப்போ நானும் இங்க இருக்க போறேன். இவங்க 2 பேரும் இங்க இருந்தா சரியா வராது. இவங்க 2 பேரும் எப்படியாவது கீழே ஓடிட்டு போகணும். பர்வதம் ஏதாவது பண்ணி இவங்க 2 பேரும் கீழே ஓடிட்டு போ. அப்பதான் சூர்யா துளசி கிட்ட ஏதாவது பேசுவான். துளசியும் சூர்யா கிட்ட ஏதாவது பேசுவான். நம்ம கூட்டிட்டு போவோம். ஏதாவது பண்ணி கூட்டிட்டு போவோம். யாழ் நீ காலையில லேட்டா எழுந்திருவ. இங்க பாரு, நம்ம காலையில சீக்கிரம் கிளம்பணும். சொன்னா கேளு. வா வந்து படு வா. அத்தை பரவாயில்ல அத்தை, நான் அவளை சீக்கிரம் எழுப்புறேன். நீங்க போங்க. அவ கொஞ்ச நேரம் என் கூட இருக்கிறான்றா இல்லைங்களா, அவ இருக்கட்டும், நீங்க போங்க. இவ ஒருத்தி என்னத்துக்கு சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்காம இவளும் வேற. ஐயோ துளசி, யாழினி பத்தி உனக்கு தெரியாது. அவ காலையில எழுப்ப தூங்குவா, எனக்கு தெரியும். யாழுமா வா, சொன்ன கேளு. அம்மா கூப்பிடுறேல, வா. அம்மா நான் கொஞ்ச நேரம் துளசி கூட இருக்கேம்மா. அவ எனக்கு கதை சொல்றேன்னு சொன்னா, நான் கேட்டுட்டு வரேன். நீங்க போங்க. அவதான் கொஞ்ச நேரம் துளசி கூட இருக்கேன்னு சொல்றாள். இருக்கட்டும்மா, வாங்க நம்ம போவோம். ஜீவா நீ இருந்து யாழினி கூட்டிட்டு வா. யாழினி துளசி கீழே கூட்டிட்டு வா, நாங்க போறோம். அது சரி, நம்ம ஒரு பிளான் போட்டா இவங்க எல்லாரும் தனித்தனியா ஒரு பிளான் போடுவாங்க போல இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னு இவனுக்கும் புரியலையே. ஐயோ கடவுளே, அடிய பர்வதம், இவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம என்னதான் பண்ண போறோம்? ஒன்னும் புரியலையே. நம்ம பையனுக்கெல்லாம் தெரியுமா? ஐயோ எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவான்னு தெரியலையே. நீங்க போங்க, அதையை கூட்டிட்டு போங்க. நான் யாழினியும் துளசியும் கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. அது சரி, மொத்த சோதனையும் என்ன தெரியல வரும் போல இருக்கு. அடிய பர்வதம், இவங்க மத்தியில நீ ஒரு பிளான போட்டு அதை கொண்டு போய் முடிக்கிறதுக்குள்ளார சொல்லி முடிச்சிருவாங்க போல இருக்கு. ஜீவா, யாழ் நீ சீக்கிரம் எந்திரிச்சிக்க மாட்டாப்பா. அதனாலதான் நான் இப்பவே கூட்டிட்டு போறோம். யாழு வரியா இல்லையா? விடுங்கம்மா, அவதான் இருக்கேன்றால. அதுக்கு இல்ல சூர்யா, அவ வந்து படுக்கணும்ல. காலையில என்னால எழுப்ப முடியாது பாத்துக்க. நீயும் தங்கச்சி அச்சனை செல்லம் கொடுத்து விட்டுருவ. அப்புறம் காலையில எல்லாரும் லேட்டா போற மாதிரி ஆயிடும். இங்க பாரு, எனக்கு வேற உடம்பு முடியல, என்னால ரொம்ப கத்த முடியல. ஒழுங்கா யாழ் நீ என் கூட வர சொல்லு. நீ சொன்னாதான் கேப்பா. இங்க பாரு, எனக்கு உடம்பே முடியல. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். யாழ் நீ என் கூட அனுப்பிவிட. அது சரி. ஆமா, இப்ப உங்களுக்கு உடம்பு முடியல, நீங்க சொன்னதை செய்யணும், அவ்வளவுதானே? யாழு, அம்மா கூப்பிடுறாங்கல்ல, கீழே போ. அண்ணா யாழுமா, சொல்றல, துளசி இங்கதானே இருக்கா. எப்ப வேணாலும் துளசி கிட்ட நீ கதை கேட்கலாம். இறங்கு, கீழே இறங்கு, போலாம். அப்படி சொல்லு சூர்யா, அவளை வர சொல்லு, போலாம். வரேன் துளசி, நான் கீழே போறேன். நம்ம கோயிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு கதை சொல்லு. கண்டிப்பா சொல்றேன், போதுமா? சரி யாழி, நீ போய் படு. அத்தை சொல்றதா சரி. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, போமா. நீ சொல்ல வேண்டதால போறேன். என்னை ஏமாத்த கூடாது, சரியா? கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன், சரியா? நீ போ, நீ போய் படு. காலையில சீக்கிரம் கிளம்பணும்ல. யாழி வர பாருங்க, வாங்க கூட்டிட்டு போவோம். என்னது போவோமா? இவன் எதுக்கு எங்க கூட வரான்? சூர்யா, நீ கொஞ்ச நேரம் இங்க காத்தோட்டமா இருந்துட்டு வாப்பா. நீ கொஞ்சம் காத்து வாங்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாப்பா. நான் யாழினி கூட்டிட்டு கீழே போறேன், சரியா? இல்ல வாங்க, இனி போய் படுக்க வேண்டியதான் வேலை. சாப்பிட்டாச்சுல, இனி போய் படுக்க வேண்டியதான் வேலை. துளசி நீயும் வீட்டுக்கு கிளம்பு. யாழு கீழே இறங்க, வா போலாம். ஜீவா கிளம்பு, போலாம். ஐயோ சோதனை சோதனை, எல்லா சோதனையும் எனக்கு மட்டும்தான் வரும் போல இருக்கு. இவனுங்க என்ன வயசு பிள்ளைங்க, எனக்கு ஒன்றும் புரியல. என் வீட்டுக்காரனா இந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணுவார் தெரியுமா? நான் மட்டும் தனியா கிடைக்க மாட்டேனான்னு ஏங்குவாரு. ஆனா இவன் என்னடானா, மாமா பொண்ணு இங்க இருக்கா, ஆனா இவனுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா? அடியே பர்வதம், உன் பிள்ளைய கரெக்டா தான் வளர்த்துருக்கியா? சூர்யா, நீ கொஞ்ச நேரம் இங்க காத்தோட்டமா இருந்துட்டு வாப்பா. நீ எப்ப பாரு அந்த ரூம்ல போய் அடையாத, சரியா? நீ கொஞ்ச நேரம் இங்க காத்தோட்டமா இரு. இங்க இருந்துட்டு நிதானமா ரூமுக்கு போய் படு, சரியா? நீ எல்லாம் காலையில சீக்கிரம் எந்திரிக்க கூடிய ஆளுதான், அதனால நீ நிதானமா போய் படு. ஒன்னும் அவசரம் இல்ல. நீ கொஞ்ச நேரம் அப்படியே இங்க அப்படியே காத்தோட்டமா இருப்பா, சரியா? சரி, என்னமோ சொல்றீங்க. சரி, நான் இருந்துட்டே வரேன். நீங்களும் யாழினி கிளம்புங்க. இப்பவாது சரின்னு சொன்னானே. யாழினி வா போவோம். ஜீவா நீ வாப்பா போவோம். நீங்க யாழினி போங்க, நானும் சூர்யா மச்சானும் பேசிட்டு வரோம். நீங்க போங்க. அடுத்த சோதனையா இப்ப இவன் வேற. ஐயோ. ஆமாமா, அதான் சரி. யாழ்மா நீ அம்மா கூட போ. துளசி நீ வீட்டுக்கு கிளம்புடி. அது சரி, இந்த காலத்துக்கு நான் பேரன் பேத்தியே பாத்துக்க மாட்டேன் போல இருக்கு. ஐயோ, இந்த கூட்டத்தெல்லாம் கலைச்சு விடுறதுக்குள்ள என் சோழி போயிடும் போல இருக்கே. டேய், ஏண்டா இப்படி என் உயிரை வாங்குறீங்க? ஜீவா இங்க பாரு, உன்னை அண்ணி கூப்பிட்டாங்க, அப்பவே கூப்பிட்டாங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீ வா, கீழே வா. யாருமா நீ கீழே வா, வரமா போவோம். ஐயோ, அம்மாவை கூப்பிட்டாங்க, போலன்னா அவ்வளவுதான், ஒரு கச்சேரியே வச்சிருவாங்க. வாங்க, நானும் வரேன். வாங்க, நான் கூட வரேன். நம்மளும் போவோம், எனக்கும் வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சோதனை சோதனை சோதனை, எனக்கு பெரும் சோதனை. அடிய பர்வதம், உனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இந்த மாதிரி கும்பல் எல்லாம் இருந்துன்னு வச்சுக்க, பல ஹார்ட் அட்டாக் வரும். இதுங்கெல்லாம் என்னத்த? ஐயோ அடிய துளசி, உன்னையும் என் பையன் சூர்யாவையும் வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆணையும் புடுங்க முடியாது. துளசி, நான் யாழினி கூட்டிட்டு கீழே போறேன். நீ கொஞ்ச நேரம் இங்க இரு. நான் கூப்பிடும்போது நீ ரூமுக்கு வா, சரியா? அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடாத. அது வரைக்கும் நீ மொட்டை மாடியிலே இரு. மொட்டை மாடியிலேயே இங்கேயே இரு. நீ பயப்படாத, தனியா இருக்கேன்னு. அதை கூட துணைக்கு சூர்யா இருக்கால, சூர்யா இங்கதான் நின்றுட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருப்பான். நீ சூர்யா கிட்ட பேசிக்கிட்டே இரு. நான் கூப்பிடும்போது கீழே வா, சரியா? யாழினி, ஜீவா வாங்க கீழே போவோம்.
ஓ ரைட்டு அத்தை, எதுக்கோ பிளான் போடுறீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு அத்தைனா இப்படி இருக்கணும். அத்தை, எனக்கு கூட உங்க பொண்ணு கூட பேசணும் போல இருக்கு. ஏதாவது பிளான் பண்ணி சேர்த்து வைங்களேன். ஜீவா, நீ அத்தையை காக்கா பிடிக்கலாம் போலடா. அத்தையை மட்டும் காக்கா பிடிச்சேன்னு வச்சுக்கோ, அத்தையே நம்ம பொண்டாட்டி கூட சேர்த்து வச்சிருவாங்க. ஜீவா, நீ என்ன மனசுல நினைக்கிறேன்னு அத்தைக்கு கேக்குது. வா வா, கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். யாழினிய கூட்டிட்டு கீழே வாங்க. ஐயோ ஜீவா, என்னடா மனங்கட்ட மனசு வெளியில வரைக்கும் கேக்குது. அத்தை ஏதோ கீழே வந்து அத்தை, அடியாள் வாடி கீழே போவோம். அப்பாடா, ஒரு வழியை இவங்க ஓட்டியாச்சு. இப்பவாது இதுங்க ரெண்டும் ஏதாவது பேசுதுங்களான்னு பாப்போம். துளசி, நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? நான் எப்ப கீழே கூப்பிடறேனோ அப்ப நீ வந்து என்ன பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும். அது வரைக்கும் நீ போயிடக்கூடாது, புரியுதா? இங்கேயே இருக்கணும். பயந்துராத, தனியா இருக்கிறியேன்னு. உனக்கு துணைக்குதான் சூர்யா விட்டுட்டு போறேன், சரியா? சரிங்க அத்தை, நான் இங்கேயே இருக்கேன். சூர்யா, நீ துளசி இருக்கிற வரைக்கும் நீயும் கொஞ்சம் மேலேயே இருப்பா. அவ தனியா இருந்துக்க மாட்டாள, பாவம், வயசு பொண்ணு பயப்படுவா. அதனால அவ இங்க இருக்கிற வரைக்கும் நீயும் இங்கே இரு. நான் கொஞ்ச நேரத்துல அவளை கீழே கூப்பிடுவேன். அப்ப நீ அவளை கூட்டிட்டு வந்து கீழே விட்டுட்டு நீ ஒரு ரூமுக்கு போய் படுத்திருப்பா, சரியாப்பா? அதெல்லாம் அவ தைரியசாலிதான். அவளை விட்டுட்டு போனா தனியா இருப்பாமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. பேய் வந்தா கூட அதையே அடிச்சு விரட்டிடுவாமா. அவளை போய் தனியா விட்டு வருமே இவ்வளவு பயப்படுறீங்க? வாங்க, நம்ம 2 பேர் கூட கீழே போவோம். ஐயோ, மொத்த காரியத்தையும் கெடுத்துருவோம் போல இருக்கே. ஐயோ பருவதம், இப்பவே நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குடி. இவனெல்லாம் பெத்ததுக்கு ஐயோ ஐயோ, இவனை என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஓ, கல்யாணம் பண்ணி வச்சா ஏதாவது தெரியுமா தெரியாதா இவனுக்கு? அடியே பருவதம், உன் பிள்ளைய கரெக்டா தான் வளர்த்துருக்கியா? அடிக்கடி இந்த சந்தேகம் வந்துட்டு போதே. அப்பா சூர்யா, அம்மாக்கு ஏற்கனவே நெஞ்சு வலிப்பா. அம்மாவை ரொம்ப கட்ட விடாதப்பா. ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லை. அம்மா சொல்றது கேட்பேன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் இரு, நான் கீழே போறேன். அம்மா, நீங்க போங்க. இப்ப என்ன, நான் துளசி கூட இருக்கணும் அவ்வளவுதானே? நீங்க கூப்பிடுற வரைக்கும் இல்ல, நீங்க கூப்பிட்டாலும் கூட பரவாயில்ல, நான் துளசி கூடவே இருக்கேன். போதுமாமா? போங்கம்மா போங்க. உங்க நெஞ்சு வலியும் ஐயோ எனக்கு நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கு. போங்கம்மா. அப்பாடா, நல்ல வேலை, அவனே ஒரு வழிக்கு வந்துட்டான். சரி பாத்து சூர்யா, நான் போறேன், நான் கீழே போறேன். துளசி, ஞாபகத்துல வச்சுக்கோ, நான் கீழே கூப்பிடும் போது வரணும், சரியா? அது வரைக்கும் கீழே இறங்கிடவே கூடாது, புரியுதா? நீ மட்டும் கீழே இறங்குன அத்தையெல்லாம் பொல்லாதவளாயிடும், பாத்துக்க. ரொம்ப பாடுபட்டிருக்கேன்டி, நீ இங்கதான் இருக்கணும், புரியுதா? சரிங்க அத்தை, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க போங்க, நீங்க கூப்பிடும்போது வந்துடுறேன். என்னடி பாக்குற? ஒண்ணும் இல்ல, சும்மா பார்த்தேன். என்னடி சும்மா போய் சொல்ற? என்ன நீ சைட் அடிச்சதானே? மாமா, அப்படிலாம் இல்ல, நான் சும்மா தான் பார்த்தேன். நீங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க? நான் சும்மா தான் பார்த்தேன். யாரு நீ சும்மா பார்த்த? நீ எப்படி பார்த்தேன்னு எனக்கு தாண்டி தெரியும். என்ன ஆளைய திங்கிற மாதிரி தானே பார்த்தேன்? மாமா, அப்படிலாம் ஒண்ணும் பார்க்கல, போங்க. நான் ஒண்ணும் அப்படிலாம் பார்க்கல. சரி, நீ பார்க்கலனா என்ன, நான் அப்படிதான் பார்த்தேன். இப்ப கூட ஒண்ணு கொடுத்தா அப்படியே தின்னுடுவேன், அந்த அளவுக்கு பார்த்தேன். உன்னை நான் சைட் அடிச்சுட்டு தாண்டி இருக்கேன். போங்க மாமா. மாமா, என்ன இதெல்லாம்? என்னன்னா என்னடி என்ன? ஏன் பொண்டாட்டி மடியில படுத்துட்டு இருக்கேன்? உனக்கு என்ன கஷ்டம்? மாமா, எழுந்துறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எழுந்துறீங்க மாமா. ஏண்டி, ஆனாலும் நீ ரொம்ப ஓரம் வஞ்சிட தெரியுமா? இவ்வளவு நேரம் கதிர் படுத்துட்டு இருந்தான், ஒரு வார்த்தை சொல்லிருப்பியாடி? இன்னும் பல்ல காமிச்சிட்டு இருந்த. இப்ப என்னடானா நான் படிக்கிறதுக்கு என்னென்னமோ பேசுறேன். நான் ஆசையா வந்து படுத்தேன். சரி, போனா போறேன். போகவா? மாமா, எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் போக வேணாம், படுங்க. அடி, உனக்கும் ஆசை இருக்குதானே? அப்புறம் ஏண்டி இப்படி மறைச்சு பேசுற? இருக்குதான் மாமா, ஆனா நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா அது பிரச்சனை ஆயிடும்ல. இப்ப பார்த்தல, அம்மா நீயும் நானும் தனியா பேசணும்னு தான் எல்லாரையும் கூட்டிட்டு போனாங்களே. அவங்க தவிச்சது பாத்தியாடி? நீயும் நானும் எப்படியாவது தனியா பேசணும்னு அவங்க எவ்வளவு தவிச்சாங்க பாத்தியா? உண்மையா சொல்ற, எங்க அம்மா இப்படி எல்லாம் மாறுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. ஆரம்பத்துல இருந்து எங்க அம்மா எங்களுக்காக தான் எல்லாமே பண்ணிருக்காங்க. என்ன ஆரம்பத்துல குறுக்கு வழியில போயிருக்காங்க, இப்பவாவது கொஞ்சம் நேர் வழியில போலாம்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எங்க அம்மா இப்படி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆமா மாமா, நான் கூட பார்த்தேன், அத்தை எவ்வளவு தவிச்சாங்க. நீங்களும் நானும் தனியா பேசணும்னு நினைக்கிறாங்க. அப்போ மாமா, அத்தைக்கு சம்மதம் தானே?
அத்தை என்ன ஏத்துக்கிட்டாங்க தானே மாமா? அத்தை என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாங்க தானே? அவங்க மனசுல நான் இருக்கேன் தானே மாமா? அடி, என் பொண்டாட்டி யாருக்கு தாண்டி பிடிக்காது? என் பொண்டாட்டி எல்லாருக்கும் பிடிக்கும்டி. என் செல்ல குட்டி அப்படிப்பட்ட அவளை போய் பிடிக்காம இருக்குமா என்ன? இங்க பாரு, என் அம்மாவை இந்த அளவுக்கு மாத்தினது நீ தாண்டி. அப்படி இருக்கும்போது உன் அம்மாவுக்கு பிடிக்காமலா இருக்கும்? உன்னை பிடிக்க போய் தான் நீ எப்படியாவது என் கூட சேரணும்னு தவிக்கிறாங்கடி. பாப்போம், கொஞ்ச நாளைக்கு அம்மா கூட விளையாடி பாப்போம். சரியா? சரி, ஏண்டி உம்மன் இருக்க? சரிடி. கண்டிப்பா மாமா. மாமா, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அப்பா கிட்ட பேசுனீங்களே, அப்பா எதனா கோவமா பேசிட்டாரா? அடி, ஆரம்பத்திலே சொன்னதுதான். என் மாமனாருக்கு எனக்கும் 1008 இருக்கும். அது கோவமானா இருக்கும், அன்பானா இருக்கும், பாசமானா இருக்கும், ஏன் சண்டையா கூட இருக்கும். அதெல்லாம் எங்களுக்குள்ள. நீ அதெல்லாம் கேட்காத. இங்க பாரு, உன்னை கோவிலுக்கு போக ஓகேன்னு சொல்லிட்டாரா? அதை மட்டும் பாரு. காலையில சீக்கிரம் வா, போகணும். சரியா? கண்டிப்பா மாமா, சீக்கிரம் வந்துடுறேன். அப்புறம் தேங்க்ஸ் மாமா, நேத்ராவையும் கூப்பிட்டதுக்கு. ஏய், என்னடி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? அப்புறம் என் தம்பியை சந்தோஷமா இருக்க வேணாவா? அந்த பொண்ணை பார்த்தல, எவ்வளவு ஏக்கமா பாக்குறா. ஏண்டி, இது கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் இருப்பேன்? அதெல்லாம் இல்லை. அந்த பொண்ணு கண்டிப்பா வரணும். அப்பதான் என் தம்பி சந்தோஷமா இருப்பான். என் தம்பி சந்தோஷமா இருந்தாலும் மேடம் சந்தோஷமா இருப்பீங்க. மேடம் சந்தோஷமா இருந்தாலும் நானும் சந்தோஷமா இருக்க முடியும். நான் சந்தோஷமா இருந்தாலும் எங்க அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. இப்படி இருக்குல்லடி நிறைய. இப்படி இதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்குடி. இதெல்லாம் இருக்கும்போது நான் லேஸ்ல விட்டு வேணா? அதெல்லாம் விட மாட்டேன். சரி, காலையில நம்ம சீக்கிரம் போகணும். போலாமா? ஆமா மாமா, சரி போலாம். மாமா, ஐ லவ் யூ. லவ் யூடி, லவ் யூடி பொண்டாட்டி. நீ சந்தோஷமா இருக்கியாடி? எனக்கு இதாண்டி வேணும், என் பொண்டாட்டி. லவ் யூடி. வச்சு மூடி வச்சு மறைச்சு வச்சதெல்லாம் காத்தடிச்சு காத்தடிச்சு கலந்து போனதென்ன? செந்தூது பூவே சின்ன வெளிலாவே என்னென்ன வேணும் கேளு.